வணக்கம் டு கடவுள் துணை. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குபேர விளக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். குபேர விளக்கு எதுக்காக போடுறோம், எப்படி போடணும், என்னைக்கு போடணும், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். செல்வத்துக்கு உகந்த கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னாவே குபேரர் தான். இது பார்த்திங்கன்னா குபேர விளக்கு, முன்னாடி குபேர லக்ஷ்மி 2 பேர் இருப்பாங்க. பின்னாடி அந்த குபேரருக்கான எண் இருக்கும், அந்த தகடு இந்த விளக்கில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றலாம். குபேர வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. நம்ம வீட்டில் செல்வம் நிலச்சிருக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை வீட்டில் குபேர விளக்கேற்றி குபேர பூஜை பண்ணோம்னா கண்டிப்பாக செல்வம் நிலச்சிருக்கும். பண வரவு அதிகமாகும், வீண் விரயம் தவிர்க்கப்படும். இந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் ஊற்றி ஏற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை திரி போட்டு ஏற்றலாம். குபேரருக்கு பிடிச்ச கலர், உகந்த கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கலர் திரி. ஸோ அதை போட்டு இந்த விளக்கு ஏற்றினோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு இந்த விளக்கு ஏற்றலாம். குபேர விளக்கு எப்போவுமே வடக்கு பார்த்த மாதிரி தாங்க நம்ம ஏற்றணும். அதுதான் கரெக்டான முறை. நம்ம குபேரர் ஃபோட்டோ வச்சாலும் சிலை வச்சாலும் குபேரர் விளக்கு ஏற்றினாலும் எல்லாமே வடக்கு திசை நோக்கி பண்ணுறது தாங்க ரொம்ப சிறப்பு. குபேர விளக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிலவு கால்லையும் வச்சு ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் சாயந்தரம் 5 to 8 மணிக்குள்ளே நம்ம ஏற்றலாம். அதுதான் குபேர விளக்குக்கு உகந்த நேரம். குபேரர் தான் செல்வத்துக்கு காவலர், அதிபதி எல்லாமே. நம்ம சம்பாதிக்கிற பணம் பார்த்திங்கன்னா வீண் விரயம் ஆகாமல் அதை காப்பார். ஸோ அதனால் நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிலவு காலில் மஞ்சள் குங்குமம் வச்சு எலுமிச்சம்பழம் 2 பக்கம் கட் பண்ணி வச்சு இந்த விளக்கை ஏற்றுவாங்க. அப்படியே ஏற்றிட்டு இந்த மாதிரி லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு முன்னாடியும் நம்ம ஏற்றலாம். லக்ஷ்மி குபேரர் பூஜை நம்ம தொடர்ந்து செஞ்சு வர கண்டிப்பாக நமக்கு தேவையான செல்வம், தேவைப்படுற எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிப்பாரு. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.